வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். வசதியான வாய்ப்பை விட்டுட்டு வந்திருக்கேன். பிரைவேட் ஜெட்ல தானே போயிட்டு வந்திருக்கேன். என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல. உங்களுக்கு விஜய் என்னன்னா பார்க்கணும் வைக்கணும்னா திரும்பி கூட சுறா படத்தை டிவில போட்டு பாத்துக்கோங்க. சரி, இந்த காமெடி பயங்கரமா எடுக்கும்னு சொன்னீங்க. பயங்கரமா எடுக்கும்னு சொன்னீங்கடா. என்னைக்குமே வந்து ஒருத்தவங்க நல்லா இருக்கட்டும் தான் நினைப்போம். தப்பு பாரு. ஆக்சுவலா ஒரு சில நான் நிஜமாலே ஐ மிஸ்ட் திவாகர். ஊரே சிந்து குத்திட்டு இருக்காங்க, நீ அப்ப கூட பண்ண மாட்டியா? புரிஞ்சிக்கவே. அவர் ஓட்டுற கார்ல 20 நம்பர் எழுதி ஓட்ட வச்சுக்கலாம். லேப்டாப்ல எல்லாம் வச்சு எத்தனை பசங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு தெரியுங்களா? வழக்கம் போல தான் இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம கண்ணில் மாட்டின இன்ட்ரெஸ்டிங்கான, ஃபன்னியான, கிரிஞ்சான, ஏன் அமானுஷ்யமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸை தான் உங்களுக்காக பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். வரிசையா பார்த்துருவோமா? சார் ஆரம்பிக்கலாமா சார்? ஓகே. இன்னும் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். காதை கடிச்சலாம் போல் இருக்கையா. வெறி பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுலயும் இந்த சீசன்ல சிஎஸ்கே ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல ஜெயிச்சா கூட முட்டு கொடுக்கலாம்டா. அடுத்த மேட்ச்னு போய்கிட்டே இருக்கே தவிர்த்து கடைசி வரைக்கும் முட்டு கொடுக்க கூட வாய்ப்பு இல்லாம போச்சே. அதுலயும் இந்த சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்சுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாம். கொஞ்சம் ஓவராவே வேற பேசிட்டோம். நாங்க வெயிட் பண்ணதே உங்களை அடிக்கிறதுக்கு தாண்டா, வாங்கடா பாத்துக்கலான்ற மாதிரிலாம் பேசிட்டு கடைசில இந்த கும்கி படத்துல கொம்பனை இறக்கி விட்ட மாதிரி இங்க டிம் டேவிட்ல இறக்கி விட்டாங்க. ஒரு நாள் புறாமட வச்சு அடிப்பாங்க. சப்பாத்திய பிழைற மாதிரியா பிழைச்சு தள்ளிட்டா. என்ன குத்து. சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ருத்ராஜ் டு எம்எஸ்டி எங்களுடைய கடைசி ஆயுதமே தல தோனி தாண்டா. இன்னும் அவர் இறங்கல, அவர் இறங்கினதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா கடைசியில தல தோனியும் இறங்கி தோத்தோடு வைங்க. ஐயோ, தெரியாம வாயை கொடுத்து தட்டி வர்றாங்களே, காப்பாத்துக்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மீம ருத்ராஜ் மட்டும் பார்த்தாருன்னா என்ன தரையில நடந்ததெல்லாம் திரையில வருதுங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே அந்த மனுஷன் போய் தோனி கிட்ட கூட கேட்டிருக்கலாம், தலை இந்த இன்ஜுரி எல்லாம் தூக்கி போட்டு வா தலை, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவான் தலைன்னு கண்டிப்பா கெஞ்சிதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். வா எந்திரி. இன்னும் தூங்குறவனை எழுப்புற மாதிரி எழுந்திருக்கிற நீ, அதெல்லாம் முடியாது. வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேக்குறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். அவர் ஹீரோ தனத்தை என்கிட்ட காட்டுறாரு. ஒரு பக்கம் வந்து நம்ம டிம் டேவிட் 70 அடிச்சதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு இந்த பட்டிதர பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. அந்த மனுஷன் தான் ஃபர்ஸ்ட் 40 ரன்ஸ்க்கு மேல அடிச்சுட்டு 50 போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா டிம் டேவிட்ட பாருங்க, எல்லா பாலும் 6 4 அடிக்கிறாப்ல. ஆனா கடைசி பால் மட்டும் கரெக்டா சிங்கிள் அடிச்சுக்கிறாரு. 6-3. நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். டிம் டேவிட் அடிச்சு சிஎஸ்கே தோத்தது கூட பரவாயில்ல. ஆனா 50 போடுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த பட்டிதரை கடைசியில 50 போட விடாம ஆக்கிட்டே தல. பிஜேபின்னு நான் சொன்னதை கேட்டு பயந்து போய் எங்க நம்ம பிஜேபின்னு தெரிஞ்சு போனா ஒரு ஓட்டு கூட விழாதோன்ற பயத்துல லாஸ்ட் மினிட்ல பிஜேபின்னு சொன்ன பாருங்க. சூப்பர்னே. பரவாயில்லடா. அதாவது ஜூடிக்கு இந்த காமெடி சென்ஸ்ங்கிறது பயங்கரமா எகிரிட்டே போகுது. இவங்க சொன்னதை கேட்டுதான் அவர் பிஜேபின்றதே சொல்லிட்டாராம்ல. பிஜேபின்னு நான் சொன்னதை கேட்டு பயந்து போய் லாஸ்ட் மினிட்ல பிஜேபின்னு சொன்ன பாருங்க. சூப்பர்னே. சிரிங்கப்பா. பாவத்த தளபதி விஜய்க்கு இப்ப எந்த வேலையும் இல்லாம சும்மா தானே சுத்திக்கிட்டு இருக்காப்ல. அதனால ஜூலி என்னென்னலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து அதுல இருந்து தான் பாயிண்ட்ஸ் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு போல. நான் சொன்னதை கேட்டு பயந்து போய் லாஸ்ட் மினிட்ல பிஜேபின்னு சொன்ன பாருங்க. செம்ம ஜோக்கு. சாயந்தரம் வந்த உடனே ஞாபகப்படுத்தி சிரிக்கிறேன். இந்த புள்ளைய கொண்டு போய் கலக்க போது யாரில் விட்டுருந்தா கூட இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு 4 பேராச்சும் சிரிச்சிருப்பேன். ஆனா இங்க பண்ணி என்ன பிரயோஜனம்? நோ கமெண்ட்ஸ். இம்புட்டு பயத்தையும் உள்ள வச்சுக்கிட்டானே. திமுக பயந்துருச்சு, சம்பவம் உறுதி, மாஸ் காட்டுறோம், உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன். 11 மணிக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, 3 பிரிண்ட் போட்டு உங்ககிட்ட கொண்டாந்து வசதியான வாய்ப்பை விட்டுட்டு வந்திருக்கிறேன். பிரைவேட் ஜெட்ல தானே போயிட்டு வந்துருக்கேன். சரி, அவர்கிட்ட பிரைவேட் ஜெட் இருக்குது, அதனால போயிட்டு வராரு. உங்ககிட்ட இருந்தா நீயும் பிரைவேட் ஜெட் எடுத்துட்டு போயிட்டு வா. இல்ல உங்க வீட்டுல காரு பைக் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இல்ல அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், கவர்மெண்ட் தான் ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கல, நான் அதுல தான் போவேன் அப்படின்னா போற. இருக்கிற வசதியை நீ யூஸ் பண்றல, அதே
அதே மாதிரி அவர்கிட்ட இருக்கிற வசதியை அவர் யூஸ் பண்றாரு. உனக்கு எங்கம்மா குத்துது குடையுது? பிரைவேட் ஜெட்ல தானே போயிட்டு வந்துட்டு இருக்க. என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல. மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், முக்கியமா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும், உங்களுக்கு விஜய் என்னன்னா பார்க்கணும் வைக்கணும்னா திரும்பி கூட சுறா படத்தை டிவில போட்டு பாத்துக்கோங்க. இந்த கூட்டத்தை போய் உங்க உயிரை விட்டுறாதீங்க. அதாவது நல்ல பாயிண்ட் தான் பேச வராங்க. அதுக்குள்ள ஒரு சர்க்காசம் வச்சிருக்காங்களாமா. கூட்ட நெரிசல்ல போய் மாட்டிக்காதீங்க, உங்க உசுரெல்லாம் விடாதீங்கன்னு சொல்றது ஒரு நல்ல பாயிண்ட் தான், நம்ம தப்பு சொல்றது இல்லை. ஆனா அவரை பார்க்கணும்னா போய் சுறா படத்தை பார்க்கணுமா? உங்களுக்கு விஜய் என்னன்னா பார்க்கணும் வைக்கணும்னா திரும்பி கூட சுறா படத்தை டிவில போட்டு பாத்துக்கோங்க. சரி, இந்த காமெடி பயங்கரமா எடுக்கும் சொன்னியே, பயங்கரமா எடுக்கும் சொன்னீங்கடா. மேடம் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு படம் நடிச்சிருப்பாங்களே அம்மன் தாயின்னு சொல்லிட்டு, அதை போய் பாருங்க. நல்லா விழுந்து விழுந்து சிரிக்கலாம். அமெரிக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் தான் வடிச்ச கஞ்சி தண்ணிய கூட. அப்படி இல்லைன்னா ஜூலியோடைய ஓஜி பெர்ஃபார்மன்ஸ் பிக் பாஸ்ல வைத்த புடிச்சுக்கிட்டு பண்ணிருப்பாருங்க பாருங்க ஒரு ஆக்டிங். அதுக்கெல்லாம் ஆஸ்கார் அவார்டே கொடுத்துருக்கலாம். அதை உட்கார்ந்து பாருங்க. அப்படியும் இல்ல, நான் ஒரு 5 செகண்ட் ஃபுட்டேஜ் காணுங்க, அந்த ஃபுட்டேஜ் மட்டும் கிடைச்சிச்சுன்னு வைங்க, நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீசன் ஃபுல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதையும் உட்கார்ந்து பார்க்கலாம். ப்ளே ஃபனி கிளிப் ஃப்ரம் ஹாட்ஸ்டார்யா. 5 செகண்ட் முன்னாடி டேய் சோதிக்காதீங்கடா. சோ அதனால ஜூலிய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தீங்கன்னா அவங்க போடுற இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாம் பார்க்கறதுக்கு பதிலா நான் சொன்னேன் பாத்தீங்களா 4 வெப் சீரிஸ், அதை உட்கார்ந்து பாருங்க. எது எப்படியோ எலெக்ஷன் வரைக்கும் ஜூலி வாயை வச்சுட்டு சும்மா இருக்க போறது இல்ல. இந்த மாதிரி ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் பண்ணி நம்ம என்டர்டைன்மெண்ட் தான் பண்ண போறாங்க. நம்மளும் பார்த்து சிரிச்சுப்போம். வேற என்ன பண்றது? சம்பவம் உறுதி, மாஸ் காட்டுறோம், உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. இதெல்லாம் உண்மையிலே எடுத்து வச்சிருக்கீங்களா இல்ல காமெடியும் எதுவும் பண்ணிருக்கீங்களாடா? இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு சிலிண்டரையே உஸ்வானமாக்கி விட்டு அதுலயும் பாருங்க, அது எம்டி சிலிண்டர் கூட கிடையாது, அது ஃபுல் சிலிண்டர். அதனால தான் தீ பத்திக்கிட்டு எரியுதாமா. அதை ஒத்த கையிலேயே தூக்கிட்டு ஓடிட்டு வருது. ஓடி வந்தது மட்டும் இல்லாம எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வீசுது பாத்தீங்களா? அந்தம்மா பாருங்க, ஷார்ட் போட்டு தூக்கி எறிகிற மாதிரி சிலிண்டர் தூக்கி எரிஞ்சிட்டு எங்க போகுது அது சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேடிக்கை வேற பாக்குறாங்க. அந்த சிலிண்டர் பறந்து போய் பக்கத்து நாட்டுல விழுந்து வெடிக்குது. அதுக்கு இங்க இடுப்புல ஏறி உட்கார்றாங்களா? என்ன கன்றாவி பிடிச்ச சீரியல் அது? எப்படா இதை சிரிக்காம எடுக்கிறீங்க? இதை பார்க்கும் போது எங்க தமிழ் சீரியல்லாம் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோடுது. எஸ் எஸ், என்னடா பண்ண மச்சான்? இது பேர் தான் வெற்றிக்குறி. கடைசி நாளப்பெல்லாம் வந்து இந்த திவ்யா அந்த காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இவங்க பேசின பேச்செல்லாம் ஐயோ. அதான் ஒரு சிலர் பேரெல்லாம் வந்து நான் எடுக்கவே கூடாது வாழ்க்கை முழுக்க. என்னைக்குமே வந்து ஒருத்தவங்க நல்லா இருக்கட்டும் தான் நினைப்போம். போற வரைக்கும் வந்து இவ கூட மட்டும் சேர்ந்துராத அப்படி இப்படின்னு டயலாக் இல்ல, அவர் சொன்னது பெரிய தப்பு. யாருமே வந்து குழந்தை கிடையாது. ஆமா, இவர் மட்டும் தான் அந்த வீட்டுல குழந்தை. அதனால இவர் தான் சொல்லுவாரு, காணா வினோத்தோட பேரை மட்டும் யாரும் எடுத்துட கூடாது, உடனே ஒரு பொங்கி வந்துருவாரு. இல்ல, அவர் சொன்னது பெரிய தப்பு. நீங்க இருங்க. அந்த மனுஷன் அந்த வீட்டுல வச்சு கமருதீனுக்கு சொன்னது எவ்வளவு பெரிய நல்ல அட்வைஸ் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். ஆனா அப்படி சொல்லிருக்க கூடாதாம்ல. அவர் பேச்சை கேட்டு வாழ்க்கை அழிச்சிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, வாடா. சத்தியமா உங்க நாசம் போயிடும். இல்ல, அவர் சொன்னது பெரிய தப்பு. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. அதுலயும் அந்த காருக்குள்ள வச்சு ஒவ்வொருத்தரும் பேசணும் பேச்சு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா பாத்தீங்களா? இவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த எபிசோட மறுபடியும் போட்டு பார்க்கல போல இருக்கு. பார்த்திருந்தா இவங்க என்னென்னலாம் பேசிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தூங்கிட்டேன். ஆள வைக்கிறது இங்கதான் வசதியா இருக்கு. முடி மேல படாம எங்க வேணாலும் வச்சுக்கோ. ஆமா, அப்படிதான் வைப்பேன். இப்ப கம்முரு இருக்காருன்னா கம்முரு சீனியர், பாருவோட சீனியர். கம்முரு எல்லாருமே ஒரு ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் குரூப் தாமா. எங்களுக்கு சின்ன பிள்ளை தான் பாரு. இப்ப நானும் கம்ருதீன்
சபரி நாங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் குரூப். நான் 88, சபரி 90, கமருதி 92, பிரவீன் 92, எல்லாரும் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் குரூப். இன்னும் பேசிக்கிட்டு தான் சார் இருக்கா. என்னைக்காவது அதுக்கு கீழே உள்ள கேட்டகரி இவங்கலாம் 96, ஆல்மோஸ்ட் 2K கிட்ஸ் நெருக்கி வர்றாங்க. எல்லாருமே மெச்சூர்டு பர்சன். இது என்ன மாநாடா இல்ல பொது குடுமா? அப்ப வந்து இவங்களோட சேர்ந்து கெட்டு போகும்னா அது எந்த விதத்துல நியாயம்? ஆக்சுவலா ஒரு சில நான் நிஜமாலே ஐ மிஸ்ட் திவாகர். ஐ மிஸ்ட் திவாகரா. இதே திவாகர் தான் ஸ்டார்டிங்ல கமருதிலாம் உனக்கு செட் ஆக மாட்டோமா, நீ பார்க்கறதுக்கு நல்லா ஹோம்லியா இருக்கிற, அவனுக்குலாம் ஏஜ் கூட அப்படின்னு சொல்லி பேசுனது இந்த திவாகர் தான். கமருதி நேத்து ஒரு வேலையை பார்த்து விட்டான். ஓப்பனா சொல்லுவா, முதுகுல குத்துவான், எல்லாமே பண்ணுவான் பாரு. கொஞ்சம் அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டு இருந்த உன்னை லவ் பண்றேன்னு சொன்னதும் உங்க அண்ணன் திவாகர் தான். இவ்வளவு ஏமா நீயும் கமருதினும் பேசின விஷயத்த உன் ஒன்னேன்னு சொல்லி தானே நம்பி சொன்னேன். கடத்துல அந்த மனுஷன் போட்டு கொடுத்ததுல தானே ஒயில் கார்டு வரைக்கும் வந்து உங்க 2 பேட்டையும் போட்டு அடி அடி நடிச்சாங்க. பெண்கள்கிட்ட தப்பு பண்ணது நீ பண்ண, பெண்ணையும் தப்பு பண்ணது. நான் நிஜமாலே ஐ மிஸ்ட் திவாகர். பாரு தான் நிறைய தாட்ஸ் வந்து எனக்கு சொன்னாங்க. பாரு நிறைய தாட்ஸ் 24/7லயும் உங்களை பத்தி சொன்னது. We don't want to discuss about this. இப்படி மொத்த சம்பவத்தையும் பண்ணதே அந்த தர்பூசணி தான். கடத்துல தர்பூசணியை உட்கார வச்சு இது எல்லாத்தையும் பேசுறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இவங்க தர்பூசணியை வர மிஸ் பண்ணாங்களாமா. நான் நிஜமாலே ஐ மிஸ்ட் திவாகர். ஊரே சேர்ந்து குத்திட்டு இருக்கானுங்க, நீ அப்ப கூட பண்ண மாட்டியா? உரிச்சிக்கவே. பிக் பாஸ் முடிஞ்சும் இன்னும் காமெடி பண்ண முடியும்னா அது இவங்க 2 பேரால மட்டும்தான் முடியும் போல. தேங்க்யூ. ஆணுக்கு கல்யாணம் ஆகணும்னா 20ஆம் நம்பர் எழுதி இப்படி நம்ம தெரிகிற மாதிரி வைக்கலாம். பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல வச்சுக்கலாம். இதுக்கு மேல சொல்லணும்னா 5 ரூபா பீஸ் வை. இல்ல கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வைக்கலாம். அவர் ஓட்டுற வண்டியில 20ஆம் நம்பர் எழுதி ஓட்டுவீங்க. அவர் ஓட்டுற கார்ல 20ஆம் நம்பர் எழுதி ஓட்ட வச்சுக்கலாம். அவர் படிக்கிற டேபிள்ல வைக்கலாம். அவர் ஒர்க் பண்ற லேப்டாப்ல வைக்கலாம். லேப்டாப்ல எல்லாம் வச்சு எத்தனை பசங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு தெரியுங்களா? அந்த லேப்டாப்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லேப்டாப்ல எழுதி ஒட்ட வைங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் 50 நாள்லயே அவங்களுக்கு முடிவாயிருக்கு. என்னடா பரவாயில்லையே. அதாவது கல்யாணம் ஆகாம இருந்தால் 20 அப்படிங்கிற நம்பரை மட்டும் எல்லா பக்கமும் ஒட்டி வச்சிருங்க. 20லயே வாழுங்க. 20 நாள்ல கல்யாணம் ஆயிருமா? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பேசாம அவன் கடனை உடனே வாங்கி எப்படியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட மாட்டோமான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா வெறும் 20ஆம் நம்பரை மட்டும் எழுதி வைக்க ஆட்டோமேட்டிக்கா வரன் தேடி வந்து நான் கட்டிக்கிறேன்னு போட்டி போடுவாங்களாம்ல. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. சரி, ஆண்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா 20ஆம் நம்பரு, பெண்களுக்கு கேட்டுருவோம் இருங்க. அவ பெண்களுக்கு வந்து செவ்வாய் 9ஆம் நம்பரும் எழுதலாம், 45 எழுதலாம். சரிங்களா? 45 எழுதும்போது 5 4 9. என்ன ஒரு லாஜிக் பாத்தீங்களா? பெண்களுக்கு 9ஆம் நம்பரா, ஆனா 45 எழுதிக்கலாமா? ஏன்னா 4 5 கூட்டினா என்ன வருது? 9 வருதா இல்லையா? இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். இது வசூல் ராஜா காமெடி தானே. 12ல இருந்து 7 கழிச்சா 5 வருது. சரி அதோட 2 கூட்டிக்கோ. என்ன வருது? 45 எழுதலாம். சரிங்களா? 45 எழுதும்போது 5 4 9. அப்ப இருங்க, நான் சொல்றேன் 9 மட்டும் இல்ல, 18 எழுதலாம், 63 எழுதலாம், 72 எழுதலாம். ஏன் பசங்கன்னு வந்துட்டா 1010 கூட எழுதலாம். ஏன்னா 10 கூட்டினா 20 வருதா இல்லையா? இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு போறானே. முன்னாடிலாம் ஜோசியத்தின் மேல பெருசா ஒரு நம்பிக்கை இல்லைனா கூட அது மேல ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனா இப்படியே பேசி பேசி அதையும் கெடுத்து விட்டுருவாங்க போலயே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்த மனுஷன் வர வர உர்ஃபி ஜாவேதுக்கே டப் கொடுக்குறாரு. காஸ்டியூம்லயும் சரி, கிளாமர்லயும் சரி. சரி வாங்க, என்ன பண்றாரு பாப்போம். அந்த மனுஷன் காஸ்டியூமை பாருங்களேன். யார் வீட்லயோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த ரிப்பன் எல்லாம் எடுத்து குப்பையில போட்டுருக்காங்க. அதை எடுத்து மண்டையிலையும் காலையும் மாட்டிக்கிட்டாப்புல. எங்கேயோ ஒட்டி இருந்த போஸ்டரை கிழிச்சு அதை வந்து ட்ரவுசருக்கு மேல ஒட்டி வச்சிருக்காப்புல. சோ குப்பையை வச்சே ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணிருக்காரு. பாப்பா சட்டை எங்கனே வாங்குனீங்க? ஏப்பா டிசைன் சூப்பரா இருக்கு. பட் பரவாயில்ல, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பல திறமைகளுக்குள்ள இதுவும் ஒரு திறமைன்னு நினைச்சுப்பான். ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? ஸ்கூல் டேஸ் சிக் லீவ் பி லைக் 6 மணி 7 மணி 8 மணி 9 மணி 10.
அது ஏன் 10 மணிக்கு கரெக்டா முழிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்கல்ல, அந்த ஒரு தைரியம் தான். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இதை ட்ரை பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. அதுலயும் குறிப்பா காய்ச்சல்லாம் சொன்னா தொட்டு பார்த்து இல்ல சில்லுன்னு தான் இருக்கு கிளம்புன்றுவாங்க. அதனால நம்முடைய பெரிய ஆயுதமே வயிறு வலி தான். வயிற்ற பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 அழுக 4 தடவை பாத்ரூம் கதவை திறந்து மூடிட்டா மட்டும் போதும். அன்னைக்கு லீவ் போட்டுடலாம். ஐயோ ஆனா இதெல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ட்ரை பண்ணா ஒர்க் அவுட் ஆகும். சில பேர்லாம் வாரத்துக்கு 3 வாட்டி ட்ரை பண்ணுவான். அவனெல்லாம் அடிச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பெரிய மனுஷன் எப்படி ஓட வைக்காத நில்லுல. பெரிய மனுஷன் அவளுக்கு வீட்டுல முடங்கி கிடக்க வேண்டியதானே. போன வாட்டி அமலா சாஜி வீடியோ இல்லாம எவ்வளவு நிம்மதியா இருந்தது தெரியுமா? இதுல கமெண்ட் செக்ஷன்ல வேற வந்து அமலா சாஜி வீடியோ காண நிறைய பேர் வர கேட்டுட்டு இருக்கீங்க. சரி ரைட், உங்களுக்காக வச்சிருக்கேன், எனக்காக கிடையாது. ஓகே வாங்க பாப்போம். எல்லா ஆங்கிலையும் திரும்புது. என்னடா இது? எல்லா ரீல்லையும் ஒரே மாதிரி தானா? இன்னைக்கும் ஒரே மாதிரி தானா? அதையும் பாருங்க, நடுவுல என்ன பார்த்து கண்ணடிக்க வர செய்து அந்த புள்ள. எவ்வளவு தைரியம் இருக்கணும். பேசாம நானும் அமலா சாஜி மாதிரி இருக்கிற 4 பக்கத்துல ஒரு 400 வாட்டி மூஞ்சை திருப்பி வீடியோவா போட்டு விட போறேன். கன்ஃபார்மா 200 வியூஸ் ஆச்சு வந்துரும். ஆனா என்ன, ஒரு 400 பேருக்கு மேல அன்ஃபாலோ பண்ணுவான். கூட்டமா வந்து கொத்தா திரும்புறாங்க. பிளானிங் ஃபார் கம்பேக் இன் மிட்நைட். எழுச்சி எனக்கு தெரியட்டும். வர எப்போ? ஓ மை காட். அப்படியே என்ன பார்த்த மாதிரியே இருக்குங்க. அது என்னன்னு தெரியல, நைட்ல அவ்வளோ மோட்டிவேஷன் பொங்கி வலியும். அப்போ நாளைக்கு அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம், சரி ரைட்டு ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ தோணும். ஆனால் அடுத்த நாள் காலையில் முழிச்ச உடனே அதெல்லாம் எங்கே போகும்னே தெரியாது. நேற்று அப்படிலாம் யோசிச்சு பார்த்தோமா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டு இருப்பேன் நான். கிளம்பலாம் நேத்தானே முடிவு பண்ணோம். அது நேத்து, நான் சொல்றது இன்னைக்கு. அதுலயும் இந்த நோய் ஒரு நாள் வந்துட்டு போகுது 2 நாள் வந்துட்டு போகுதுன்னா பரவாயில்லைங்க, வாரத்துக்கு 7 நாளும் வருது. இந்த நோய் எனக்கு மட்டும்தான் இருக்குதா இல்ல உங்களுக்கும் இருக்குதான்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்களே. அப்பதான் பரவாயில்ல, உங்களுக்கும் இருக்குன்னு மனசை தேத்திப்பேன். யார் வரா பாருங்க. ப்ரோ நான் பெரிய ஃபேன் ப்ரோ. தேங்க் யூ. வீடியோஸ் டெய்லி பார்த்து ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ப்ரோ உங்க பேர் என்ன? ராஜ்பே. சூப்பர். உங்க சேனல் நேம் என்ன? லஞ்சி வாய்ஸ். சூப்பர் ப்ரோ. டெய்லி பார்த்துருக்கோம், பெரிய ஃபேன் ப்ரோ. டெய்லி பார்த்துருக்கீங்க? அதுலேயும் கடைசியில் டெய்லி பார்ப்பேன்னு சொன்னாங்க பாருங்க, அதான் ஹைலைட். எனக்கும் இது நடக்குதுங்க. நம்மளையே கூப்பிட்டு நம்மகிட்டயே பேரை கேட்டு சேனல் பேரை கேட்கறது மட்டும் இல்லாமல் ப்ரோ உங்கள் பெரிய ஃபேன் ப்ரோ, அங்கே எல்லா வீடியும் பார்த்துருவோம் ப்ரோ, இப்போ கூட பார்த்துட்டு தான் ப்ரோ வந்தேன் பாய்க்கு. அப்போ பேர் சேனல் பேர் கூட உடனே தெரியாது. யாருங்க அது? தெரிஞ்சவங்களா? யாருக்கு தெரியும்? ரொம்ப உரிமையோட விசாரிச்சீங்க. பொழுது போக வேண்டாமாடா. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. ஒருத்தன் அங்கேருந்து பரபரன்னு வந்தான், போட்டோ எடுத்தான், ப்ரோ உங்களை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி போடுவேன், கொஞ்சம் ஸ்டோரிலாம் ரீஷேர் பண்ணுங்க ப்ரோன்னா. நானும் சரி ரைட்டு பெரிய ஃபேனாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் ஒய்ஃப் எங்க ப்ரோண்ணா? ஒய்ஃபா யாரை கேட்குறீங்க? இல்லை ப்ரோ சதீஷ் தீபா தானே நீங்கள் அப்படி நான் பாருங்க, மனசு உடைஞ்சு போயிட்டேன். அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். மீ அண்ட் மை சேலரி. கைக்கு வந்த மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த செகண்ட் இஎம்ஐ எல்லாம் போனதுக்கு அப்புறம் எங்க சேலரிய அப்படின்னு தேடுற நிலைமையில தானே இருக்குது. புள்ளத்தாச்சு மாதிரி இருந்த என் பரிசை இப்படி அபாசன் பண்ணிட்டானுங்களே. ஏதோ பேசணும்னு கடமைக்கு பேசாதீங்க. உண்மையாக உங்க உள்ளத்துல பேசணும்னுங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் பேசுங்க. குட் நைட். என்ன இந்த ஆன்ட்டி அவங்க ஹஸ்பண்டுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறதுக்கு பதிலா அதை எடுத்து தெரியாம இன்ஸ்டாகிராம் ரீல்ல போட்டு விட்டாங்களா? உங்க உள்ளத்துல பேசணும்னுங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் பேசுங்க. வேற லெவல் சார் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணதை கரெக்டா ஒப்பிச்சுட்டு கடைசியில் குட் நைட் வேற. குட் நைட்.
போயிட்டாங்களா? சரி ரைட்டு, அந்த அம்மா நம்மள மாதிரி ஏதோ டிப்ரெஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கு போல இருக்கு. இனிவே இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணிருந்தா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம் வந்து சேரும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்க சந்திக்கலாம். அந்த பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.